ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் பார்க்கலாம். இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது, விரிசல் இல்லாமையும் விரிசல் ஏன் வந்தது அப்படின்னும் ரெண்டுமே பார்த்துடலாம். வாங்க குலோப் ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டாகவே இருக்குது நல்லா குலோப் ஜாமுன். அதான் ஜீராவில் போட்டு வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஊறணும். குலோப் ஜாமுனுக்கு ஒரு பேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவை அளந்து கொட்டிக்கலாம். நான் கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். இப்போ இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக போடுறேன் நான் மாவு. இந்த கிண்ணம் ஃபுல்லாக கோதுமை மாவு. இதே கிண்ணத்துலேயே 3/4 கிண்ணம் பால் பவுட்ரு எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கிண்ணம் கோதுமை மாவும் 3/4 கிண்ணம் பால் பவுடரும் சேர்த்துருக்கேன். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பால் பவுட்ரு. அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் பவுடரும் கோதுமை மாவும் எல்லா இடமும் ஒரே மாதிரி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். பால் இதுக்கு 3/4 கிண்ணம் பால் எடுத்திருக்கேன் நான். 3/4 கிண்ணம் பாலை ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப போட்டு பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே கலரி கொடுக்கணும். நான் செய்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக ஊற்றி ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அந்த பால் பவுடரும் கோதுமாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே இதை சேர்த்துட்ருக்கணும். மறந்துட்டேன் நான். கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால தான் உப்பு இப்போ போடுறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸ்மூத்தாக பிசையணும். நல்லா பிசைஞ்சிக்கலான்னொடனே போட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு போட்டு பிசைஞ்சு அமுக்கி குத்தி செய்வோமே, அந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. 3/4 கிண்ணம் பாலையும் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பத்தலை பால், அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிண்ணம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் பிசுக்கு தன்மையோடு தான் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துலையே இது கொஞ்சம் காற்றாரிச்சு கொஞ்சம் ஊறுச்சுன்னா இழுத்துக்கும். மாவு ஃபுல்லாக நல்லா இழுத்துடுச்சு. பிசைஞ்சு வச்சதே தான். இன்னொரு வாட்டி லைட்டாக பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை நல்லா ஸ்மூத்தாக உருட்டணும். ரொம்ப அழுத்தி உருட்டாமல் ஸ்மூத்தாக, எங்கேயும் விரிசல் இல்லாமல் தான் நான் உருட்டுறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. ஸ்மூத்தாக உருட்டணும். உள்ளங்கையில் வச்சு ஸ்மூத்தாக உருட்டணும். சின்ன சின்ன உருண்டையாக சேர்க்குறேன் நான். இது உருண்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லை சிலிண்டர் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். ஷேப் நம்மளோட இஷ்டம்தான். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. என் பொண்ணு உருட்டி வச்சுட்டுருக்குறாங்க. இப்போ இதில் சர்க்கரை ஜீரா காய்ச்சணும் இல்லையா, அதுக்கு
சர்க்கரை வந்து 1 கிண்ணம் எடுத்திருக்கேன். 1 கிண்ணத்துக்கு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டு இதை ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதில் வந்து ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இல்லை குங்குமப்பூ இருந்ததுன்னா அந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும். நான் குங்குமப்பூலாம் எதுவும் சேர்க்கல. ஏலக்காய் மட்டும் வாசனைக்கு தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு காய வச்சிடலாம். அதையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் ஜீரா கொதிக்குது. ஒரு பக்கம் இந்த குலோப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. போட்ட உடனே அப்படியே கரிஞ்சி போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. பொறுமையாக வெந்து வரணும். பொறுமையாக வெந்து வந்தால் தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். வெளியில் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு உள்ளே வந்து சமயத்தில் மாவாயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வெந்து வரணும். நல்லா பொறுமையாக பொரிஞ்சு வரணும். அது குலோப் ஜாமுனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆகும். பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சி வச்ச மாவை ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மாவை அப்படியே எடுத்து தான் குலோப் ஜாமுன் உருண்டைக்கு வந்து இந்த மாதிரி உருட்டி இதில் போட்டிருக்கேன். பொறுமையாக வெந்து வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உள்ளேயும் நல்லா வெந்து வரா மாதிரி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் வந்து நல்லா இந்த கலர் வரணும். இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வரணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது இதில் பாருங்கள், எங்கேயுமே விரிசல் இல்லை. விரிசல் இல்லாமல் தான் நான் இந்த குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இந்த தட்டில் இருக்கிறதுல எல்லாமே வெடித்து விரிசல் விட்டுருக்கு. இந்த பேஷனில் இருக்கிறதுல விரிசல் இல்லாமல் இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து தட்டில் இருக்கிறது வந்து அப்படியே உடனே உருட்டி போட்டேன். அதனால் அது வெடிச்சு போச்சு. இது கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2-3 ஸ்பூன் பாலை வந்து மறுபடி பிசைஞ்ச மாவுலே இன்னும் கொஞ்சம் போட்டு ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பசையோடவே நான் போட்டேன். போடும்போது இந்த அளவுக்கு இதில் வெடிப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இது ஒரு இடத்துல தான் வெடிப்பு இருக்குது. வேறு எந்த இதுவும் வந்து வெடிப்பு இல்லை. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. நல்லா வெடிப்பு இல்லாமல் முழுசாக இருக்குது. நல்லா இருக்குது. இதுதான் இதுக்கு ரீசனு. அது வந்து அப்படியே உருட்டி போட்டது. இதில் கொஞ்சம் மறுபடி ஒரு 1/2 hour கழித்து மறுபடி இன்னொரு டைமு பாலை ஊற்றி பிசைஞ்சி ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்தது. கையில் ஒட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இது போட்டேன். இதனால தான் இந்த குலோப் ஜாமுனில் வெடிப்பு வரலை. அதனால தான் நான் தனித்தனியாக எடுத்து வச்சேன். இப்போது குலோப் ஜாமுனும் சூடாக இருக்கணும். நல்லா நம்ம காய்ச்சி வச்சிருந்த ஜீராவை நல்லா கொதிக்கிற ஜீராவை இதுலேயும் ஊற்றிருக்கேன்.
இப்போது இந்த தட்டில் இருக்கிறத நான் அந்த குண்டானில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஜீரா காசின குண்டானில். இது எல்லாமே வெடித்து விரிசல் விட்டது. அந்த பேஷனில் இருக்கிறது மட்டும் வெடிப்பு இல்லாமல் நல்லா இருக்குது. குலோப் ஜாமுன் கடையில் மிக்ஸு வாங்கிறதுக்கு அவசியமே இல்லை. இனிமேல் இதை கோதுமை மாவில் தான் ட்ரை பண்ணணுமான்னா தேவையில்லை. மைதாவுலேயும் செய்யலாம். பால் பவுட்ருக்கு பதில் ஸ்வீட்லெஸ் கோவா, மைதா ரெண்டும் சேர்த்து தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் செய்வாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.